واصرها صوبية باصرة يبقى يا روحني ركتب மூணை முடிச்சு போடுங்க. என்ன மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டீமோட ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட முதல் தொடக்கம் இது. ஆமாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ இன்னைக்கு வந்து மேரேஜ் ஷோதான மேரேஜ். ஸோ செலிப்ரேஷன் மூடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கடா, பார்க்கலாம் ஈவெண்ட்டை பார்க்கலாம். காலையில் பொங்கல், வடை, சாம்பார் செம்மையாக சாப்பிட்டோம். 9 மணிக்கு கல்யாணம். சட்டன்னு இருக்கும். அந்த கல்யாணத்தை பற்றி சில விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அது கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, ரெடி விட்டுருங்க. ஓகே, சின்ன கேப்ல நான் பேச அதுல பாட்டு போட்டாங்க, நம்ம அதுல கட் பண்ணிக்கலாம். ஓகே, மேரேஜுக்கு ரெடியா சொல்லுங்க. ரெடின்னு சொல்லுங்க. ரெடியா? ரெடியா இல்லையா? இந்த கண்ணத்துல யாரோ ஒளிச்சு வச்சுட்டாங்களா? கண்ணை செவந்திருக்கு. சரி, ரைட்டு. ரெடி ஆயிட்டியா? என்ன ஜொலிக்கிற சன்ல? சன்லைட், சன் கிசஸ். சன் கிசஸ். மாப்ளை, நீ எப்படி? எப்படினா? நீ தான் சொல்லணும். என்ன ரெடி ஆயிட்டியா? மாப்பிள மாதிரி கிளம்பிருக்கான். ஃபுல் அவுட்ஃபிட் காட்டு ப்ரோ. ஃபுல் அவுட்ஃபிட் பாருங்க, மாப்பிள மாதிரி இருக்கான். தங்கப்பாண்டி வேலை பார்க்கறோம் இல்லையோ, ஏதோ பாப்பா கொஞ்சிக்கிட்டு வந்துடுறான். என்ன தியா, என்ன சொல்றீங்க? எப்போ ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கீங்க? சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? யாரா இவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாப்பா நினைக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, தங்கலாம் சேராதான் பாப்பா, உங்களும் டூ போட்டுருச்சு. தெரியல, நான் தான் ரொம்ப நல்ல பையன். பாரு, வேலைக்காக எவ்வளவு பாடுபட்டு கேமரா எடுத்து ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டு தெரியுமா? அவன் நல்ல பையனா, நான் நல்ல பையனா? இவன் நல்ல பையனா, நான் நல்ல பையனா? சொல்லுவாக்கலாம். ஆளை விழுகிற நைட்டு என்ன தூங்கவே விடல அப்படிங்குது பாப்பா. ஓகே, நம்ம வந்து ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றோம். போட்டோ ஷூட் வந்து நார்மலா ஒரு பேசிக்கான ஒரு போட்டோ ஷூட் வந்து நீங்க பார்க்க போறீங்க. மேரேஜ் வந்து இங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு கோயில்ல நடக்குது. இயற்கையா சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்க போகுது. அப்பல இயற்கையா இந்த மேரேஜ் நடக்க போகுது. இயற்கையா மேரேஜ்? இயற்கையானா இல்ல மண்டபம், கோயில் அந்த மாதிரி அவுட்டர்ல மேரேஜ் வைப்பாங்க. உள்ளூர்லயே மேரேஜ் ஊருக்குள்ளேயே நடக்குது இல்ல. ஸோ அது வந்து எக்ஸைட்டட். நம்ம பண்ணி என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? ரிஷோதோட தங்கச்சி. ஆமா, இதுக்கு முன்னாடி அந்த vlogல பாத்துக்க முடியாது, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். சோ இவனோட தங்கச்சி, அவங்க அப்பா. கரெக்டா? ஸோ பாருங்க, அப்படியே டீ தோட்டம் வந்து அப்படியே தங்க மாதிரி மினுக்குது, ஜொலிக்குது. அப்படியே இங்க பாத்தீங்க ஒரு டைமண்ட் இருக்கான். எதுக்கு இப்ப இவனை இவ்வளவு புகழ்ற? அதாவது இப்படிலாம் பேசினாதான் பேமெண்ட் வாங்க முடியும். தெரியாதுன்னுட்டான்டா. வருங்காலமா தங்கப்பாண்டி வந்து காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுருவாங்க. சீக்கிரம் படிச்சு முடிக்கிறோம். இந்த கல்யாணத்தை தாண்டி அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் மாப்பிள்ள உனக்கு ஈவெண்ட் ஆர்கனைசர். ஓகே, வாழ்க்கையில சாதிக்க எவ்வளவு இருக்கு. கல்யாணம் அலையாத குமாரு, நீ தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க குமார். அதாவது தங்கப்பாண்டி பர்சனல் தங்கப்பாண்டி உங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க நீ பார்த்தா டக்குன்னு ஒட்டிங் ஃபெவிகால் மாதிரி. ஃபெவிகால் மாதிரியா? ரைட் 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 ரைட். விடு விடு, ஏதோ தேவையில்லாம கருத்தெல்லாம் சொல்லி வெறியாத்தாங்க. மதியானம் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு விருந்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. சாப்பாடு வந்துட்டு இருக்கு. மூடி திறந்து காட்ட முடியாது, வந்துட்டு இருக்கு. வெந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தங்கமாடி உள்ள விழுந்துரும் அன்னியன் படத்துல வர மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஈவெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்காக அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ சமையல் வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்பா கண்ணு எரியுதுடா சாமி புகைனால. அப்பா ஸோ அதனால் வந்து எல்லாம் காலை உணவு வந்து சாப்பிட்ருக்காங்க. பொங்கல் படையும் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம். ஸோ அதை காட்ட முடியல. ஸோ எனிவே மதியானம் என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்ப்போமா? கல்யாணம் விருந்து ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம். ஸோ அதனால் பாப்பா ஃபோட்டோ எடுக்குவோம். வேற எந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கலாம்? தெரியவே தெரியாது. ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்ததே இல்லையா? ஃபோட்டோகிராஃபர் நீங்க தான்ப்பா சொல்லணும். அதான் சொல்லணும். சரியா, பிகினர் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதனால பிகினரா இருந்தாலும் ஒரு போஸா சொல்லணும்ல, சொல்லுங்க. ஏன்னா நான் பல வேலைகளை நான் வந்து தெரிஞ்சு இருக்கணும்ல. அதனால முதல்ல நான் ஒரு ஆக்டரா இருந்தேன், அப்புறம் டைரக்டரா மாறினேன். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். இப்படி கை இப்படி 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 எடுத்து ஸ்மைல் பண்ணு. ஓகே, ஸ்மைல் பண்ணு. ஓகே,
எங்க கண் நேரா பார்க்க முடியலையா? கண்ணு கூசுதா? அப்ப நம்ம வேற மாதிரி லொகேஷன் வச்சுக்கோமா? எங்க கண்ணு கூசாம இருக்கும்? இந்த பக்கம் அடிச்சா பிளாக்கா தெரியும். வெயில் அடிக்குது இந்த ஏரியாவில். ஆப்போசிட்டாக இருந்தால் கருப்பு அடிக்கும். ஆக்சுவலாக ஒரு தங்கத்தை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ தங்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு. ஆண்டாவா. சரி, ஓகே, ரெடி. இந்த சைடு ஓகே இப்போ போடுறேன். கைஸ், கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கல்யாண தருணத்துக்கு வந்துட்டோம். ஏய், நீ கேமராமேன் ஆயிட்டியா? ஸோ அதனால் நம்ம வந்து ஐயோ வழி எப்படி போகணும்? இப்படி தானே? ஓகே எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். முன்னாடி வராருல அவர் தான் மாப்பிள்ளை. ஸோ நீ காஸ்டியூம்லாம் போட்டு தரமாக கலக்க போகிறாரு. வா மாப்பிள்ளை ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ், மேரேஜ் டைமுக்கு வந்து வந்தாச்சு. ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெல்லமாக தான் பேசுவோம். ஸோ மாப்பிள்ளை அங்கே நிற்கிறாரு, பார்த்துருப்பீங்க. பாருங்க. ஸோ பொண்ணு அங்கே நிற்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன் மாப்பிள்ளையும் பொண்ணு பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சேர்ந்து நிற்கணும். மேரேஜ்னால் சேர்ந்து நிற்கணும். வைப்பு வர மாதிரி அவங்க சொன்ன கூட்டத்தில் அடிவிடும். ஸோ அதனால் வந்து என்ன இப்போ ரகுவரன் வயசு வருது. ஸோ அதனால் தாலி தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட்ட வேண்டியதான். டைம் ஆச்சு, சீக்கிரம். டைம் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் மேரேஜ் வந்து முடிய போகுது. கைஸ், மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து காஸ்டியூம் போட போயிருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். கிளம்பி போயிட்டாங்களா? சரி, ஓகே. அவங்களுக்கு தெரியாது நம்ம வீடியோ எடுக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய விளாகர்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளே பற்றி சொல்லக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டோன்னே ஸோ இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாலி கட்டி முடிக்கணும். ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, கேமராலாம் ரெடி பண்ணி வைடா. ஊர் மக்கள், ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ரிஷோத் எங்கடா போனா? ரிஷோத் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான் பாருங்க. ரிஷோத் இங்கே இருக்கானா? ஸோ இந்த சின்ன ஒரு கோயில், இந்த கோயிலில் தான் வந்து மேரேஜ் நடக்க போகுது. தங்கப்பாண்டி இங்கே இருக்கான் பாருங்க. தங்கப்பாண்டியும் ஃபோட்டோகிராஃபர். ஸோ டேய், ஏன்டா இந்த சீன்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கிய? என்னடா சொல்கிறா? ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு வெறியாகுது. ஏய், மொட்டை கிட்டெல்லாம் பேசாத, அப்புறம் அதேன்னு சொல்லி ரெட் படத்தில் வரமே முடிச்சு விட்ருவோம் பார்த்துக்க ஒன்று. ஏய், இந்த மொட்டை தான்டா மாப்பிள்ள எல்லா சினிமாலையும் கேரக்டரில் கில்லர். கஜினி படம் பார்த்துருக்கியா? டேய் பார்த்தீங்களா? தனியாக பேசிகிட்டு இருக்கான். பைத்தியம் ஆயிட்டாங்க அவன். பைத்தியம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தங்கப்பாண்டி. ஸோ இந்த மொட்டைன்னு சொல்கிறான். இந்த மொட்டைனால கஜினி படத்தில் எத்தனை கொலை வந்திருக்கு பார்த்தீங்களா? எத்தனை கொலை நடந்திருக்கு. ரெட் படம் சும்மா சொன்னேன், கட் பண்ணு. ஏய், தொலைச்சிருவேண்டியே. वासरः सौम्य वासर युक्तायां रोहिणी नक्षत्र युक्तायां गाइस தாலி கட்ட போறாங்க. வெயிட் அண்ட் see. ஓகே, பாருங்க. உங்களுக்கு பதட்டமா இருக்கே? மாப்பிள்ளையோட இது இடது கையில வச்சிருக்கா, இது வந்து வலது கையில வச்சிருக்கா. தவிர்க்கா ரொம்ப கீழே இருக்கும். இப்போ மேல கரெக்டான அளவுல வச்சு அவசரம் இல்லாம மெதுவா மூணு பிடிச்சி பண்ணுங்க. மேரேஜ் முடிஞ்சு காய்ஸ், மேரேஜ் முடிஞ்சு காய்ஸ், பக்காவாக எடுத்துட்டோம்.
நீ வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோஸ்க்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம போவோம். ஹாய் ப்ரோ, வாங்க. கல்யாணம் அப்படியே முடிஞ்சா? போயிட்டே இருக்கு. காலையில தள்ளி கட்டியாச்சு. இனிமே சாப்பிட்டு பாய்ஸ் ஹாய் சொல்லுங்க. ஹாய். வாடா தம்பி. பிரதர் அவங்க அண்ணனா? கியூட்டா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. ஒரு வழியா வெற்றிகரமா ஒரு பாதி ஒர்க்கை முடிச்சிட்டோம். எங்க பாட்டு ஓடிட்டு இருக்காங்க, டிஜே போயிட்டு இருக்காங்க. சாப்பிடுவோமா? எப்படி தீயா வேலை செஞ்சோமா? சரியான ஒர்க் மாப்ள. அவங்க அசந்து போயிட்டியா? சரி, ஓகே, நம்ம சாப்பிட போலாம். சாப்பிட போறோம் கைஸ். 3 மணி ஆச்சு, சாப்பிட போறோம். கேக் மாதிரி தெரியல. சப்ஸ்கிரைபர் தான் இவரு, பாட்டு கேட்டிருக்காரு. சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஆனா கொஞ்சம் அளவா வைங்க. கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்டுருக்காங்க, போகிறோம். சாப்பாடு வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க, பட் சொல்ல முடியல. ஸோ அதனால் எவ்ரிதிங் ஃபுட்டு வந்து அமேசிங். வாங்க நம்ம கிளம்பலாம். தங்கப்பாண்டி தான் செகண்ட் ஆஃப் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. தம்பி, இதுதான் ரொம்ப தவறான செயல். ஸோ வாங்க நம்ம போயிட்டு செகண்ட் ஆஃப் ஃபோட்டோ ஷூட்ஸை பார்ப்போம். அந்த அளவுக்கு சரி, ஓகே, நம்ம போலாம். ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, கைஸ், கப்புள் போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அண்ணா வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, செம்மையான லொகேஷன் எடுத்துக்கிட்டோம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுக்குறோம். நாங்கள் எடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மாப்பிள்ளையும் முன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் ஃப்ரீ டைமு. ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ தங்கப்பாண்டி வந்து தூரத்துலேருந்தே ஃப்ரேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டெடிக்கேஷனாக, அது டேரக்டர் மட்டும் நினைக்காதீங்க தங்கப்பாண்டியை. சச்ச டெடிக்கேஷனான ஒரு ஆள். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் சீக்கிரம் மட்டும் எந்திரிக்க மாட்டார். அவ்வளோதான் விஷயம். வேலையில் எனக்கு பொறுமை இருக்குன்னா அதுக்கு நம்ம ஒழுங்காக. ஸோ எனிவே வந்து ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இன்ஸ்டா சில விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறோம். அந்த எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணுறோம், பாருங்க. ஓகே, உங்கள் வீட்டு கல்யாணம் காது குத்து கிடா விட்டு உங்கள் வீட்டு காது கான்டாக்ட் செய்ய வேண்டிய முகவரி 3J ஸ்டுடியோ. 3J ஸ்டுடியோ மாப்ள. 3J ஸ்டுடியோ. 3J ஸ்டுடியோ நீங்க அனுப்புங்க. கூடி சீக்கிரம் அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர செய்யும். ஓகே, உங்கள் வீட்டின் இல்லத்து விழாக்களை ஒளிபரப்பா டெலிவிஷன்லாம் இல்லைங்க, ஒளிபரப்புல உங்கள் வீட்டு விழாக்களை. ஹாய் 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 ஹாய். இது ஃபோட்டோ ஷூட் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. டுமாரோ இன்னொரு ஷூட் இருக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப் நாளைக்கு சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து இன்னும் அவுட் பார்க்கல, மேபி கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா? நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம்ல. ஓகே ஓகே, சரி ஓகே. மாப்பிள்ள நீ தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன், ஹாப்பி மேரேஜ். சரி ஓகே ஓகே. நாளைக்கு போஸ்டட் ஷூட் இருக்கு. நாளைக்கு ஷூட் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். கைஸ், ஒரு வழியா இன்னைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கேக் வெட்டி செலிப்ரேட்லாம் முடிச்சுட்டு அதையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஃப்ரீ ஜோன்ல உட்கார்ந்துருக்கோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. 1700 போட்டோ கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க.
போஸ்ட் வெட்டிங்லாம் பண்ணிட்டு ஷூட் முடிச்சிட்டு நமக்கும் சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம vlogக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம்னு இருக்கோம். தூர பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஆனா இந்த வீக் வந்து எங்களுக்கு 2வது ஈவெண்ட் இருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட், அதுவும் ஒரு சின்ன ஈவெண்ட். எஸ், அதுவும் நாங்க இப்ப போனோனே பண்ண வேண்டியது இருக்காது. ஒரே பிஸி ஆயிடுச்சு இந்த வாரம் சொல்லிட்டு, ஒரே பிஸி. ஸோ ஏதாச்சும் ஸ்மால் ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ணி தரணும்னா எங்களை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனி ஊருக்குலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்மால் ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெமரபுளாக பண்ணி தரணும்னா எங்களோட இதில் எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அவுட்புட் வந்து நாங்கள் இதிலே காட்டுறோம். ஸோ அதை பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட் எங்களோட இது இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிபே அக்கவுண்ட் இருக்கும். புக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த எபிசோடு வந்து கண்ணுக்கே தெரியல. கண்ணுக்கே தெரியலையா? பேசுறேன் தெரியவடா. நான் தெரிய வேண்டியது கண்டிப்பா தெரியும். சரி, ஓகே, டாடா பாய். see you next video வந்து பார்க்குறேன். பாய்.